கேட்டார், நான் அதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிட்டு போயிடுறேன். அம்மா உன்னால் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் இல்லை, உனக்கு வந்துட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு தெரியுது, சமூகம் உன்னை தப்பாக பேசுன்னு தெரியுது, அப்போ ஏமா அந்த லைஃப்பை விட்டு வெளியே வந்தேன்னு கேட்டார். வேற என்ன பண்ண சொல்கிறீங்க? செத்துடலாமா சொல்லுங்க, செத்துடலாமாண்ணா? அவன் கூட போயிட்டு இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தி கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துடலாம். இல்லை அவங்க அப்பா அம்மா நாத்தனார் நங்கையார் எல்லாம் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அமைதியாக இருந்துடலாம். ஒன்று நடப்பணமாக இருக்கணும், இல்லை செத்துடணும். என்ன பண்ணலாம்? வெளியே வந்து தானே ஆகணும். இங்கே நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்னா நான் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வந்திருக்கேன். என்ன சொசைட்டி அதுவும் நான் சின்ன பொண்ணு வேறையா, எங்கே போனாலும் அசிங்கமாக பேசுவாங்க. நான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னா, மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் நர்சிங் முடிச்சிருந்தேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை கேட்டேன், பாப்பா வச்சுட்டு. கோவிட்ல டியூட்டி வந்துருச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை கேட்டேன். நான் உண்மையை சொல்லி வேலை கேட்டேன். எல்லாரும் மாதிரி ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லலை, உண்மையை சொல்லி வேலை கேட்டேன். ஹஸ்பண்ட் இல்லைங்க, குழந்தை இருக்கு, 15 நாள் குழந்தை, சிசரின் பண்ணியிருக்கு, கோவிட்ல டியூட்டி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டியூட்டி முடிஞ்சிருச்சு. நான் போய் இன்னொரு ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து சம்பளம் பத்தலை, அந்த போய் வேலை கேட்டேன். அந்த டாக்டர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா? இந்த இடத்துல சொல்கிறேன், அம்மா உனக்கு நான் 40,000 ரூபாய் சம்பளம் தரேன், நைட் டியூட்டி மட்டும்தான், எனக்கு பியாவாக வேலை பார்க்கணும், எல்லாமே வேலை பார்க்கணும். 3 நாள் டியூட்டி போனேன், 4வது நாள் கை வச்சான், 5வது நாள் அடிச்சுட்டேன், வேலையை விட்டு தூக்கிட்டான். ஆனால் அந்த மாதிரி சொசைட்டி இப்போ எப்படி பார்க்குதுங்களே நீங்கள் சொல்லுங்கள். டிவர்ஸி ஆயிடுச்சு, வெளியே வந்துட்டேன், குழந்தைய அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க, கோவிட்ல வேலை இல்லை, நான் போய் வேலை கேட்க போயிருக்கேன். அவன் அப்படி கேட்குறான், எங்களை யாரும் மதிக்கல. இதுக்கு யார் காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தாலுமே வெளியே வர முடியாது. இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருக்கீங்க சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்து நின்று பேசினாலும் இப்படி கொச்சையாக பேசினா நான் மட்டும் இல்லை, யாருமே வர மாட்டாங்க. கடைசி வரைக்கும் இப்படி வெளியே எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று நம்ம என்ன பண்ணலான்னு மட்டும்தான் பார்க்க முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது.